கொண்டது. அதன் தலையில் இருந்த இறகுகள் ஒரு கருப்பு கிரீடம் போல ஒதுக்கப்புறமான கருப்பு நிறத்தில் இருந்தது. அதன் பெரிய நகங்களும் பொன்னிறமாக இருந்தது. லியோ கனவில் வந்த மிருகம் போல இருந்தது. அது கூர்மையான நீல நிறத்தில் ஒளிரும் கண்கள், அதில் மூடிக்கொண்டது கொலை நோக்கம் மட்டுமே. பூம்! ஏற்கனவே வேகமாக பறந்து கொண்டிருந்த கருப்பு முடிசூடிய பொன்கழகு திடீரென்று அதன் வேகத்தை மிகவும் அதிகரித்து ஒரு கணத்தில் ஒளித்தடையை தாண்டி பயங்கரமான வேகத்தை எட்டியது. அதே நேரத்தில் கழுகின் வாயிலிருந்து மிக உயர்ந்த சத்தம் எழுந்தது. சாதாரண மனித கண்ணுக்கு தெரியும் அந்த பயங்கரமான அதிர்ச்சி அலை. அந்த அதிர்வு வேகமாக கீழ்நோக்கி பரவியது. சென்னை பிராந்தியத்தின் அண்ணா சாலையின் சந்திப்பில் லியோ வெய்வனுடன் சிவப்பு விளக்குக்காக காத்திருந்தான். திடீரென்று காது கிழியும் அலறல் சத்தம் கேட்டது. ஆனால் அது இடி முழக்கம் போல இல்லை. இடியின் சத்தம் மிகவும் வெறுமையாகவும் காதை வழிக்கும் விதமாகவும் இருந்தது. இந்த சத்தம் காதில் ரத்தம் வரும் விதமாக இருந்தது. லியோவின் காதுகளில் லேசான வலி ஏற்பட்டது. நெற்றியில் சில சங்கடமான சுருக்கங்கள் எழுந்தன. தெருவில் இருந்த பலர் ஏற்கனவே காதுகளை மூடிக்கொண்டிருந்தனர். அது ஒரு பறவையின் அழுகை. லியோ வானத்தை நோக்கி பார்த்தபடி கூறினார். அதைக் கண்டு லியோ ஆச்சரியப்பட்டார். காது வழிக்கும் அலறலின் அதிர்ச்சியில் பக்கத்தில் உள்ள ஒரு வானளாவிய கட்டிடத்தில் ஒரு பெரிய கண்ணாடி துண்டு ஆழமான உடையும் சத்தத்தை எழுப்பியது. ஏராளமான கண்ணாடிகள் விரிசலகைந்தன.